So that the value in the conclusion of the mean value theorem for f of x is equal to 1 by x on a closed interval of positive numbers a comma b is root of ab அப்படிங்கறத ப்ரூவ் பண்ண சொல்றாங்க. அதாவது என்ன சொல்றாங்கன்னா இந்த ஃபங்க்ஷன் நமக்கு லாஸ்ட் இது வந்து பார்த்த லாஸ்ட் क्वेश्चन 4th क्वेश्चनல வந்து பார்த்தோம்னா இந்த ஃபங்க்ஷனை கொடுத்துருவாங்க. அந்த c னுடைய வேல்யூவை நம்ம ஃபைண்ட் பண்ணனும். இப்போ அந்த c னுடைய வேல்யூ வந்து என்ன சொல்றாங்கன்னா ரூட் abன்றது சொல்லி இருக்காங்க. அதை வந்து நம்ம ப்ரூவ் பண்ண சொல்றாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் இது கண்டினியூஸா அப்படினு சொல்லி செக் பண்றோம். அப்போ எவ்ரி வேல்யூக்குமே ஏனா பாசிட்டிவ் வேல்யூஸ் வந்து சூஸ் பண்ண சொல்றாங்க. அப்போ எவ்ரி வேல்யூக்குமே வந்து நமக்கு கண்டினியூஸா ஆகும். So f of x is continuous at a comma b. next differentiable ஆகுமான்னு பார்க்கறாங்க. so கண்டிப்பா differentiable ஆகும். f of x is differentiable at open interval a comma b. then next அப்போ f of a f of b ஃபைண்ட் பண்ணோம். அப்போ f of a is equal to 1 by a. next f of b is equal to 1 by b. now f dash of c. so f dash of c is equal to இத டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது என்ன வரும்னு பாத்தீங்கன்னாக்க so இப்போ x power -1 ன்றது அர்த்தம். so இப்போ இதுக்கு டிஃபரன்ஷியேட் எடுக்கும்போது c equal to அதாவது இதனுடைய வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா x power -1. so அப்ப இதுக்கு டிஃபரன்ஷியேட் எடுக்கும்போது எப்படி வரும்னு பாத்தீங்கன்னா -1 x power -1 வரும். அப்போ -x power -2. so ஃபார்முலா f of b minus f of a by b minus a by b minus a. so அப்போ இத டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது -x power -2 is equal to f of b value b 1 by b minus 1 by a by b னுடைய வேல்யூ b minus a. now taking the LCM so -1 by இத டினாமினேட்டர் சேஞ்ச் பண்ணிரலாம் x squared is equal to இந்த நியூமரேட்டருக்கு வந்து LCM எடுத்தீங்க அப்படினாக்க b ab அப்படின்றது LCM வந்துரும். கிராஸ் மல்டிப்ளை பண்ணா a minus b by b minus a. so now இப்போ இந்த நியூமரேட்டர்ல இருக்கிறது மட்டும் நீங்க இல்லனா இத ரெசிப்ரோக்கலா சேஞ்ச் பண்ணிடுங்க. so அப்ப என்ன ஆகும்னா -1 by x squared -1 by x squared is equal to a minus b. so இப்ப ரெசிப்ரோக்கல் சேஞ்ச் கீழ சேஞ்ச் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மைனஸா காமனா வெளியில எடுங்க. இப்போ மைனஸ் காமனா வெளியில எடுத்துட்டீங்க அப்படினாக்க நமக்கு என்ன ஆகும் பாத்தீங்கன்னா b minus a அப்படின்றது நியூமரேட்டர்ல கிடைக்கும் by ab into 1 by b minus a அப்படின்றது வரும். so அப்போ இந்த b minus a கேன்சல் மைனஸ்க்கு மைனஸ் கேன்சல். so அப்போ இங்க பேலன்ஸ் என்ன இருக்குன்னா 1 by x squared is equal to 1 by ab. so using cross multiplication இப்போ ab is equal to x squared. now taking square root on both sides. so both sides square root எடுத்தோம்னாக்க x is equal to root of ab, hence proved. that's all the answer. next fifth la second f of x is equal to ax square plus bx plus c on any interval a comma b is a plus b by 2 அப்படின்றத ப்ரூவ் பண்ண சொல்றாங்க. சோ அப்போ இந்த given question வந்து பாத்தீங்கன்னா கண்டினியூஸாவா ஆகும், டிஃபரன்ஷியபிளும் இருக்கு. சோ f of x is continuous at close interval a comma b. next f of x is differentiable
differentiable at open interval a comma b. So next we have to find f of a. F of a is equal to a capital A squared plus capital B a plus c. The next f of b is equal to capital A b squared plus capital B b plus c. Now we have to find f dash of c. F dash of c is equal to formula f of b minus f of a by b minus a. So now differentiate with respect to x. So 2ac ஏன்னா x க்கு பதிலா c ன்னு சொல்லி சேஞ்ச் பண்ணுவோம். நெக்ஸ்ட் பிளஸ் b equal to f of b னுடைய வேல்யூ a b squared plus bb plus c minus இங்க வந்தோம்னாக்க capital A squared plus ba plus c by b minus a. So c equal to இப்போ இந்த மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணோம்னாக்க capital A b squared plus b b plus c minus capital A squared minus capital B a minus c by b minus a. So now இப்போ ஏதாவது கேன்சல் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இதுக்கு இது கேன்சல் ஆயிடும். தென் நெக்ஸ்ட் ஏதாவது கம்பேர் பண்ணி ஏதாவது காமனா எடுக்க முடியுமா அப்படின்னு பார்த்தோம்னாக்க இந்த a ஸ்கொயர் இந்த ஸ்கொயர்ல வரதை நம்ம கம்பேர் பண்ணலாம். அப்ப அதுல இருந்து நம்ம a-வை காமனா எடுத்துட்டோம் அப்படின்னாக்க சோ இந்த சைடு என்ன இருக்குனாக்க 2ac plus b equal to இந்த ரெண்டை கம்பேர் பண்ணி a-வை காமனா எடுத்துட்டோம் equal to a-வை காமனா எடுத்துட்டோம்னாக்க b squared minus a squared the next அடுத்து இந்த இதையும் கம்பேர் பண்ணா b ய காமனா எடுத்துட்டோம்னாக்க plus b ய காமனா எடுத்துட்டோம் அப்படினா என்ன இருக்குமா b minus a ன்றது இருக்கும் by b minus a. சோ இப்போ இத ஃபார்முலா அப்படி நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணோம்னாக்க a into b minus a into b plus a plus b into b minus a by b minus a. So equal to b minus a காமனா வெளியில எடுத்துட்டோம் அப்படினாக்க இங்க வரும்போது a into b minus b plus a plus b மட்டும் தான் இங்க இருக்கும் by b minus a. So b minus a cancel. So 2ac minus plus b is equal to a into b plus a plus b. So இப்போ இந்த b க்கு b கேன்சல் ஆயிரும். அடுத்து இங்க வரும்போது a க்கு a கேன்சல் ஆயிரும். அப்போ c is equal to b plus a by 2. இதை இப்போ ஆர்டர் ரைட் பண்ணா c is equal to a plus b by 2. Hence proved. That's all the answer. Next fourth question. Using the Lagrange's mean value theorem, determine the values of x at which the tangent is parallel to the secant line at the end point of given interval. So given interval end points வச்சு நமக்கு என்ன பண்ண சொன்னா Lagrange's mean value theorem satisfy ஃபைண்ட் பண்ண சொல்றாங்க. So first same procedure அந்த Rolle's theorem எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி தான். First questionக்கு இது கண்டினியூஸா அப்படினு சொல்லி நம்ம ஃபர்ஸ்ட் செக் பண்றோம். அப்போ it is a continuous. ஏனா எந்த வேல்யூஸ் எடுத்தோம்னா நமக்கு வேல்யூஸ் வந்து கரெக்ட்டா வந்துரும். அப்போ f of x is continuous at minus 2, 2. Next differentiable அப்படினு செக் பண்றோம். கண்டிப்பா இது differentiable ஆகும். So f of x is differentiable
at open interval minus 2 comma 2. Then next நம்ம என்ன இது பண்ணா f of a f of b not equal satisfaction வந்து பாத்தீங்கன்னாக்க ஈக்குவலா இருக்கணும்ன்றது தேவையில்லை அப்படின்றப்ப f of a is equal to ஏன்னா இந்த f of a f of b எதுக்காக நம்ம ஃபைண்ட் பண்றோம்னா அந்த f dash of c க்கு வந்து நம்ம அப்ளை பண்றதுக்கு தேவைப்படுது அதனால தான் நம்ம இங்க கொண்டு வந்து அப்ளை பண்றோம் so f of -2 is equal to -2 whole cube -2 whole cube minus 3 into -2 plus 2 so f of -2 is equal to -8 plus 6 plus 2 is equal to 0 next f of 2 is equal to 2 cube minus 3 into 2 plus 2 so f of 2 is equal to 8 minus 6 plus 2 அப்போ is equal to 10 minus 6 is 4 10 minus 6 is 4 now f dash of c formula f of b minus f of a by b minus a so இதே நம்ம ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் இதுல ஒரு இதுல வந்து நம்ம பார்த்திருக்கோம் so f dash of c அப்போ இந்த வந்து நம்ம c ன்னு சொல்லி சேஞ்ச் பண்ணி நம்ம என்ன பண்ணனும்னாக்க டிஃபரன்ஷியேட் பண்ணனும் அப்போ 3c squared minus 3 இந்த 2 டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது என்ன வந்துருமா 0 ன்னு வந்துரும் equal to f of b value is 4 minus f of value a value 0 by 4 minus 0 sorry by minus 2 minus 2 so ab ஓட வேல்யூ அங்க இன்டர்வல்ல இருக்குது so அப்போ 3c squared minus 3 is equal to 4 by minus 4 இப்போ 4 cancel ஆயிடுச்சு அப்படினா 3c squared minus 3 is equal to minus 1 so now change to opposite side c squared is equal to minus 1 plus 3 so 3c squared so 3c squared is equal to 2 so c squared is equal to 2 by 3 c squared is equal to 2 by 3 now taking the square root on both side square root on both sides அப்போ c is equal to plus or minus 2 by 3 அப்போ இந்த 2 minus 2 by 3 அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னாக்க இன்டர்வலுக்குள்ள கரெக்ட்டா வருதா அப்படின்றதை செக் பண்ணனும் அப்போ இங்க வரும்போது வந்து பாத்தீங்க அப்படினாக்க so now b minus அந்த இடத்துல ஒரு ஸ்மால் மிஸ்டேக் இருக்கு அதனால இங்க வந்து சேஞ்ச் பண்ணிடுவோம் b னுடைய வேல்யூ வந்து 2 minus a னுடைய வேல்யூ -2 அப்போ இங்க வரும்போது 4 by 2 minus into minus plus அப்போ plus 4 சோ அப்ப இது கேன்சல் ஆயிடுச்சு அப்படினா 3 c squared minus 3 is equal to 1 இது அப்படியே ஆப்போசிட் சைடு சேஞ்ச் பண்ணும்போது 3c squared is equal to 1 plus 3 ன்னு வரும் அப்போ 4 so அப்போ c squared is equal to 4 by 3 so taking square root on both side square root on both sides அப்போ இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தோம் அப்படினாக்க c is equal to 2 by root 3 அப்போ இது வந்து பாத்தீங்கன்னா is not belongs to -2, இதுக்குள்ள வராது ஏனாக்க இந்த root 3 க்கு நம்ம வேல்யூ ஃபைண்ட் பண்ணனும்னா 1.732 அப்படின்றது வரும் அப்ப இது மேல 1000 ஆல மல்டிப்ளை பண்ணும்போது 2000 அப்படின்றது வந்துரும் அப்போ கேன்சல் பண்ணும்போது நமக்கு பாத்தீங்க அப்படினாக்க இன் பிட்வீன் வேல்யூவா நமக்கு வராது so it is not belongs to அப்படின்றது வந்துருது that's all the answer next fourth question f of x is equal to x minus 2 into
x minus 7, x belongs to 3, 11. So same procedure, first f of x continuous ஆன் செக் பண்றோம். அப்போ இத கொண்டாந்து அப்ளை பண்ணும்போது continuous value தான் கிடைக்கும். So அப்போ f of x is equal to f of x is continuous at 3, 11. Next f of x is differentiable. இது கண்டிப்பா differentiable ஆகும். பட் ஏனா uv மெத்தட் தான். அப்போ differentiable ஆகும். differentiable at open interval 3, 11. இது differentiable யூஸ் பண்ணும்போதே நம்ம கண்டிஷனே வந்து பாத்தீங்க அப்படினாக்கா open interval தான். அப்போ open interval தான் யூஸ் பண்ணனும். Then next f of a ஃபைண்ட் பண்றோம். f of a value is 3 is equal to 3 minus 2 into 3 minus 7 is equal to 1 into minus 4 is equal to minus 4. Next f of 11 is equal to 11 minus 2 into 11 minus 7 is equal to 11 minus 2 value வந்து 9 into இதனுடைய value வந்து 4 is equal to 36. Now apply the value. So next வந்து பாத்தீங்கன்னா Lagrange's theorem is applicable. So f dash of c is equal to formula f of b minus f of a by b minus a. So f dash of c இது அப்படியே first நமக்கு இது டைரக்ட்டா நம்மளால இது uv மெத்தட் யூஸ் பண்றது பதிலா நம்ம என்ன பண்ணலாம் மல்டிப்ளை பண்ணிட்டு கூட பண்ணலாம். சோ அப்ப f of x is equal to x into x squared. Next x into minus 7 இப்போ minus 7x minus 2x plus 14. இந்த மாதிரி எடுத்துட்டு போடிங்க அப்படினாக்க உங்களுக்கு இன்னும் ஈஸியா இருக்கும். ஷார்ட்டா முடிஞ்சிரும். இல்லனா uv மெத்தட் எடுத்து அதுக்கு அப்புறம் அத மல்டிப்ளை பண்ணி கொண்டு வந்திருக்கணும். சோ அப்ப f of x is equal to x squared minus 9x plus 14. சோ இப்போ இதுக்கு f dash of c ஃபைண்ட் பண்ணீங்க அப்படினா அப்ப f dash of c வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 2x minus 9 is equal to f of b இனுடைய வேல்யூ வந்து 36 minus of f of a value minus 4 by a value b minus a b value is 11 minus 3. So now 2x minus 9 is equal to இப்போ 9 இப்போ இது வந்து நம்ம ஆட் பண்ணலாம். ஏனா மைனஸ் into மைனஸ் பிளஸ் அப்போ 36 plus 4 40 by 11 minus 3 is 8. அப்போ 1 8s are 8, 5 8s are 40. அப்போ 2x minus 5 is equal to minus 9 is equal to 5. அப்போ 2x is equal to 5. இது ஆப்போசிட்ஸ் சேஞ்ச் பண்ணும்போது பிளஸ்ல வரும். அப்போ 5 plus 9 is equal to 14. So 1 2s are 2, 7 2s are 14. அப்போ x is equal to c இது x ன்றது யூஸ் பண்ணவே கூடாது. So c தான் யூஸ் பண்ணோம். So c is equal to 7. That's all the answer. இப்போ இது வந்து belongs to வேல்யூ இன்டர்வலுக்குள்ள இருக்கான்னு செக் பண்ணுங்க. 3, 11. So okay, that's all the answer. Second la third question. So f of x is equal to root x minus x by 3. X belongs to 0, x belongs to 0, 9. So இப்போ இது வந்து first one நம்ம என்ன செக் பண்ணுவோம் கண்டினியூஸா செக் பண்ணுவோம். அப்போ இது வந்து பாத்தீங்க அப்படினாக்க எந்த ஒரு இதுலயுமே வந்து பாத்தீங்க அப்படினாக்க டிஸ்கண்டினியூ ஆகாது, நாட் டிஃபைன்ட்ன்றது வராது. அப்போ இது வந்து it is a continuous. f of x is continuous at 0, 9. next differentiable ஆகுமா அப்படிங்கறத செக் பண்ணோம். அப்ப root x ஐ டிஃபரன்ஷியேட் பண்ணலாம், இங்க இது x by 3 ஐ டிஃபரன்ஷியேட் பண்ணலாம். அப்போ f of x is differentiable at
0, 9. Then next நம்ம என்ன செக் பண்ணுவோம் a f of a f of b வந்து செக் பண்ணுவோம் அப்போ f of a value is 0 is equal to f of 0 is equal to root of 0 minus 0 by 3 is equal to 0 minus 0 is equal to 0. Next f of 9 is equal to root 9 minus 9 by 3 is equal to root 9 9 root எடுத்தோம்னா 3 இத கேன்சல் பண்ணோம்னா 3 is equal to 0. So Rolle's theorem is applicable. Rolle's theorem is applicable. Then next வந்து பாத்தீங்க அப்படினாக்க நம்ம என்ன பண்ணனும் டிஃபரன்ஷியேட் பண்ணனும் அப்போ f dash of c value is 0 f dash of c னுடைய வேல்யூ வந்து 0 இப்போ இத டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது என்ன ஆகும் பாத்தீங்க அப்படினாக்க x power 1/2 அப்போ இத டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 1/2 x power 1/2 minus 1 அப்படின்றது வரும் அப்போ இந்த இதுக்கு வரும்போது 1/2 c 1/2 minus 1 next minus x differentiate பண்ணும்போது 1 அப்போ 1/3 x differentiate பண்ணும்போது 1 அப்போ 1/3 is equal to 0 so இப்போ இந்த இத சேஞ்ச் பண்ணனும்னா 1/2 c power minus 1/2 இதுக்கு LCM எடுத்து சப்ட்ராக்ஷன் பண்ணீங்கன்னா minus 1/2 இந்த 1/3 ஆப்போசிட் சைடு சேஞ்ச் பண்ணிரலாம் அப்போ c equal to plus 1/3 சோ இத எப்படி இந்த சைடு சேஞ்ச் பண்ணும்போது இப்போ இந்த பவர்ல வந்து நமக்கு என்ன வந்துருச்சுனாக்க மைனஸ்ல வந்துருச்சு அப்ப நம்ம இத வந்து என்ன சேஞ்ச் பண்ணலாம்னு பாத்தீங்க அப்படினாக்க ரெசிப்ரோக்கலா சேஞ்ச் பண்ணலாம் அப்ப இந்த 1/2 ஐயும் ஆப்போசிட் சைடு சேஞ்ச் பண்ணோம் அப்படினாக்க அப்போ 1/c power 1/2 c equal to c power 1/2 is equal to 1/3 into 2/1 so the next இப்போ இங்க c power 1/2 பவர்ல 1/2 வந்துச்சுனா அதுக்கு என்ன மீனிங்னா ரூட்ன்றது அர்த்தம் அப்போ 1/root c is equal to 2/3 இது 2/3ன்றது வருது இப்போ இந்த √3 இந்த சைடு √c இந்த சைடு சேஞ்ச் பண்ணுங்க 3 இந்த சைடு சேஞ்ச் பண்ணுங்க அப்போ 3 is equal to 2√c then next இந்த 2 இந்த சைடு சேஞ்ச் பண்ணும்போது √c is equal to இப்போ இந்த இதுக்கு சேஞ்ச் பண்ணலாம் அப்படி இல்ல அப்படினாக்க டேக்கிங் ரெசிப்ரோக்கலும் சேஞ்ச் பண்ணி கொண்டு வரலாம் ஒரே லைன்ல கொண்டு வரலாம் அப்ப டேக்கிங் ரெசிப்ரோக்கல் எடுக்கும்போது √c is equal to 3/2 √c is equal to 3/2 so now taking square on both side அப்போ c is equal to 3/2 √c whole square 3/2 whole square அப்ப இங்க ரூட்டுக்கு 2 கேன்சல் ஆயிடுச்சுனா cன்றது வந்துரும் இது ஒவ்வொருமே நம்ம என்ன பண்ணுவோம் each and every numerator and denominator also square அப்போ 9/4 that's all the answer 9/4 belongs to what is the interval 0, 9 இந்த லாஸ்ட் இதுல வரும்போது அந்த இத கரெக்ட்டா ரைட் பண்ணிடுங்க நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 18 Lagrange's mean value theorem சேம் அதே தான் ரூல்ஸ் தியரம் மெத்தட் தான் let f of x be continuous at in a closed interval a comma b and differentiable in open interval a comma b where f of a comma f of b are not necessary equal இங்க வந்து என்ன சொல்றாங்க அப்படினாக்க அந்த இதுல ரோல்ஸ் தியரத்துல என்ன பண்ணோம் necessary f of a is equal to f of b அப்படின்றது necessary ன்னு சொல்லிருந்தாங்க பட் இங்க வரும்போது அது ஈக்குவலா இருக்குங்கிறது தேவையில்லை then there exists at least one point c belongs to open interval a comma b such that f dash of c is equal to f of b minus f of a by
b minus a. அங்க வரும்போது f dash of c னுடைய வேல்யூ வந்து ரோல்ஸ் தியரத்துக்கு என்னது 0. லெக்ரான்ஜிஸ் மீன் தியரத்துக்கு வந்து என்னது f of b minus f of a by b minus a. இதனுடைய வேல்யூஸ் என்ன வருதோ அதை தான் இங்க நம்ம அப்ளை பண்ணணும். Now first question. So third Roman first question, explain why Lagrange's mean value theorem is not applicable to the following function in the respective intervals. So first one, f of x is equal to x minus 1 by x. X belongs to minus 1 comma 2. சேம் ப்ரொசீஜர் தான். இங்க வரும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க இந்த லெக்ரான்ஜிஸ் தியரம் வந்து ஏன்னா கண்டினியூவஸ் இருக்கணும், அடுத்து டிஃபரன்ஷியபிள் இருக்கணும். இப்போ இங்க வரும்போது பாத்தீங்க அப்படின்னாக்க கண்டினியூவஸ் வந்து அக்செப்ட் ஆகாது. ஏன்னா இங்க வரும்போது அப்போ 0 அப்படின்ற வேல்யூ வரும்போது இட் இஸ் நாட் டிஃபைன்ட் அப்படின்றது வந்துருது. அப்போ இந்த ஒரு பாயிண்ட்ல நம்ம என்ன சொல்லிடலாம், இட் இஸ் நாட் அப்ளிகபிள் சொல்லிடலாம். அடுத்து இங்க வந்தீங்க அப்படின்னாக்க செகண்ட் क्वेश्चन பாருங்க, f of x is equal to modulus of 3x plus 1. x belongs to minus 1 comma 3. கண்டினியூவஸ் ஆகும், பைல வேல்யூ இல்ல அப்படின்றப்ப இது கண்டினியூவஸ் ஆகும், பட் நாட் டிஃபரன்ஷியபிள். டிஃபரன்ஷியபிள் வந்து 1/3 ல வந்து டிஃபரன்ஷியபிள் ஆகாது. That's all the answer. Next second question, using the Rolle's theorem, determine the values of x at which the tangent is parallel to the x-axis for the following function. x-axis க்கு parallel இருக்கணும் அப்படின்றாங்க ஃபங்க்ஷன். தென் அடுத்து பாத்தீங்க அப்படினாக்க x னுடைய வேல்யூஸ் வந்து ஃபைண்ட் பண்ண சொல்றாங்க. அப்போ இந்த நம்ம ஆல்ரெடி வந்து அந்த ஃபர்ஸ்ட் क्वेश्चनல யூஸ் பண்ண ப்ரொசீஜர் தான். ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணனும்னாக்க அந்த இது வந்து ஃபங்க்ஷன் வந்து பாத்தீங்க அப்படினாக்க கண்டினியூஸா இருக்கணும், செகண்ட் வந்து டிஃபரன்ஷியபிள் ஆகணும், அடுத்து f of a is equal to f of b அப்படின்றது வரணும். இது மூணு வந்து சேமா சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சு அப்படினா தான் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படினு பாத்தீங்கன்னாக்க அதுக்கு அந்த x னுடைய வேல்யூவை வந்து ஃபைண்ட் பண்ணனும். அந்த x வந்து பாத்தீங்க அப்படினாக்க f dash of c அப்படிங்கற கண்டிஷனை நம்ம அப்ளை பண்ண போறோம். சோ அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம இது கண்டினியூஸா அப்படின்றது ஃபர்ஸ்ட் நம்ம செக் பண்றோம். சோ given f of given சொல்லி கொடுத்திருக்கிற क्वेश्चन தெரியுங்க, f of x is continuous at 0,1 close interval 0,1. சோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படினா இப்ப 0 ன்னு அப்ளை பண்ணீங்கனாக்க அப்படியே ஒரு வேல்யூ வரும். அப்ப 0 ன்னு வந்துரும். அடுத்து வந்து 1 ன்னு அப்ளை பண்ணுங்க. 1 ன்னு அப்ளை பண்ணும் 1 ஸ்கொயர்ட் மைனஸ் 1 ன்னு வரும். அப்ப இதுக்கும் வேல்யூ 0. அப்படியே கண்டினியூஸா அப்படியே போயிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா f of x is differentiable at 0, open interval 0,1. So அப்ப இதுக்கு வந்து பாத்தீங்க அப்படினா இத டிஃபரன்ஷியேட் பண்ண முடியும். இப்ப f dash of x is equal to 2x minus 1. அப்ப இத டிஃபரன்ஷியேட் பண்ண முடியுது. அப்ப இந்த இதுக்கு வந்து என்ன சாட்டிஸ்ஃபை ஆகும். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படினா இப்ப ab னுடைய வேல்யூ அப்படினு நம்ம அப்ளை பண்ணோம். அப்போ f of 0 is equal to 0 squared minus 0 is equal to 0. Next f dash of 1, f of 1 is equal to 1 squared minus 1 is equal to 0. So இப்போ 1 ஸ்கொயர் பண்ணோம்னா 1 தான் வரும், minus 1. So 1 minus 1 is equal to 0. So f of 0 is equal to f of 1. So Rolle's theorem is applicable. So அப்ப இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணனும், f dash of c அப்படிங்கறத நம்ம ஃபைண்ட் பண்ணனும். அப்போ f dash of c is equal to 0. So அப்ப f of x வந்து நம்ம என்ன பண்ணனும்னா டிஃபரன்ஷியேட் பண்ணா அப்ப x க்கு பதிலா நமக்கு என்ன चेंजेस ஆகுதுனா c ன்னு சொல்லி चेंजेस ஆகுது. அப்ப இங்க வரும்போது 2 இத 2 x ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 2x ன்னு வரும். அப்ப x க்கு பதிலா c, அப்போ 2c. x டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 1 minus 1 is equal to 0. அப்போ 2c is equal to 1. இந்த 1 and side சேஞ்ச் பண்ணும்போது plus 1 ஆ மாறும். So c is equal to 1/2
belongs to இது எதுக்குள்ளதா இருக்குன்னு பாத்தீங்கன்னாக்க 0, 1 இதுக்குள்ளதா இருக்கு. That's all the first question answer. Next second question. அதே செகண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க f of x is equal to x squared minus 2x by x plus 2. So x belongs to minus 1, 6. So இப்போ இதுக்கு வரும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க கண்டினியூஸாவே தான் உங்களுக்கு வேல்யூஸ் வரும். ஏன்னா இங்க x மட்டும் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து டிஸ்கண்டினியூ ஆகும். அப்போ வந்து கண்டினியூஸா சொல்ல முடியாது. இப்போ இங்க வரும்போது +2 ன்னு வரதுனால கண்டிப்பா நமக்கு என்ன ஆகும், பைல ஒரு நம்பர் இருக்கும். அப்போ கண்டினியூஸா அடுத்தடுத்த நம்பர் அப்படியே போயிட்டே இருக்கும். அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் f of x is continuous at minus close interval minus 1, 6. Next f of x is differentiable. ஏன்னா இதை டிஃபரன்ஷியேட் பண்ண முடியும். differentiable at minus 1, 6. then next வந்து பார்த்தோம்னாக்க நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணா f of a ஓட வேல்யூ ஃபைண்ட் பண்ணோம். f of a வேல்யூ வந்து -1 is equal to -1 whole squared minus 2 into -1 by -1 plus 2 is equal to 1 minus into minus plus 2 by 1 subtraction பண்ணா 1 is equal to 3. the next f of 6 is equal to 6 squared minus 2 into 6 by 6 plus 2 is equal to 6 6 are 36. then minus 12 by 8. so is equal to subtraction பண்ணோம்னாக்க 24 by 8 is equal to 3. so f of a is equal to f of b ன்றது நமக்கு கிடைச்சிருச்சு. அப்போ f of -1 is equal to f of 6. so therefore Rolle's theorem is applicable. Rolle's theorem is applicable. now differentiate the first value f of x. so f dash of c is equal to 0. f dash of c is equal to 0. so இப்போ இந்த இத வந்து நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது uv மெத்தட். so first அப்ப என்ன பண்ணுவோம்னாக்க v ய வச்சிட்டு u வை டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம். v ய வச்சிட்டு u வை டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம். அப்ப v ன்றப்போ இங்க வரும்போது x க்கு பதிலா c சேஞ்சஸ் ஆயிடும். c plus 2 into இப்போ இத இந்த u வை வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது இந்த x ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 2c next minus 2x டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது என்ன வரும்னாக்க x வந்து இது கேன்சல் ஆச்சுனா அப்போ 2 மட்டும் கிடைச்சிருக்கும். மைனஸ் u வை வச்சிருவோம். இப்ப அப்போ c ஸ்கொயர் minus 2x v ய வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணோம். அப்போ v ய டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது x ய டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 1, இந்த கான்ஸ்டன்ட் வேல்யூ டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 0. அப்போ by v ஸ்கொயர். அப்போ v ஸ்கொயர் அப்படினாக்க x plus 2 the whole squared is equal to 0. so x க்கு பதிலா நம்ம என்ன வச்சுக்கலாம்னா c ன்னு சொல்லி வெச்சிரலாம். so அப்போ இங்க வந்து பாத்தீங்க அப்படினாக்க இந்த c ய உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது 2c squared minus 2c next இந்த 2 எடுத்து பண்ணும்போது minus 4c plus 4c next minus 4 இந்த மைனஸ் உள்ள கொண்டு வரும்போது minus c squared plus 2c இங்க c plus 2c by c plus 2 whole squared is equal to 0. so இப்போ இந்த c plus 2 whole squared inside சேஞ்ச் பண்ணும்போது என்ன வந்துரும்னா 0 ன்னு வந்துரும். இப்போ எது கேன்சல் ஆகும் பாத்தீங்கன்னா 2c க்கு 2c வந்து கேன்சல் ஆயிடும். அப்ப இங்க வரும்போது இங்க 2c ஸ்கொயர்ட் இங்க ஒரு மைனஸ் c ஸ்கொயர்ட் இருக்கனால அப்ப only c ஸ்கொயர்ட் மட்டும் வரும். c ஸ்கொயர் plus 4c plus
4c minus 4 is equal to 0. It is a quadratic equation. Now using c is equal to minus b plus or minus root of b squared minus 4ac by 2a. So இதில கொண்டு வந்து அப்ளை பண்ணும்போது இங்க ஆல்ரெடி c வரதுனால நம்ம என்ன பண்ணலாம்னாக்க கேபிட்டல்ல கூட நீங்க ரைட் பண்றதா பண்ணிரலாம். So c is equal to minus b அப்படின்றப்போ minus 4 plus or minus root of b squared அப்போ 4 squared minus 4 into a value 1 c value is minus 4 by 2 into 1. So c is equal to minus 4 plus or minus root of 16 plus 16. 4 4s are 16, minus into minus plus by 2. So c is equal to minus 4 plus or minus root of 32 by 2. So இப்போ இந்த 32 synthetic division யூஸ் பண்ணோம் அப்படின்னாக்க 2 table 16 2s are 2 table 8 2s are 2 table 4 2s are 2 table 2 2s are. அப்போ இங்க வரும்போது 2 2 ஸ்கொயர் ரூட்ன்றப்போ 2 2 நம்ம ஸ்ப்ரெட் பண்ணுவோம். அப்போ இதுக்கு ஒரு 2 இதுக்கு ஒரு 2, அப்போ 2 2s are 4. அப்போ c is equal to minus 4 plus or minus 4 root 2 by 2. So இப்போ இந்த by denominator வந்து 2 மட்டும் இருக்கனால இதுல இருந்து 2 காமனா எடுத்துட்டோம் அப்படினாக்க 2 minus 2 plus or minus 2 root 2 by 2. So 2 2 cancel ஆயிரும். So the c value is c is equal to இப்போ இதுல இருந்து ரெண்டு தான் நம்ம ஸ்ப்ரெட் பண்ணலாம். minus 2 plus 2 root 2 comma minus 2 minus 2 root 2. That's all the answer. So இப்போ இந்த வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா impossible. It is impossible. ஏன்னா இங்க மைனஸ்ல வரும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க நமக்கு minus 1ல இருந்தா நமக்கு சொல்றாங்க. இப்போ நம்பர் லைன் வந்து பாத்தீங்கன்னாக்க minus 1 தான் ஸ்டார்ட் ஆகும். அப்போ minus 2 அப்படின்றப்ப எங்கனாக்க in between இந்த 1க்கு முன்னாடி வந்ததனால இந்த வேல்யூ நமக்கு என்னன்னாக்க impossible-ஆ மாறிடுது. அப்போ since reason வந்து ரைட் பண்ணிக்கங்க. இந்த லைன் முடிஞ்சதுக்கு அப்புறம் since minus 2 root 2 is not belongs to what is the interval minus 1 comma 6. That's all the answer.